தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. இந்த ஆர்டர் தான் முடிச்சாச்சே, ஆனாலும் ஏன் பெண்டிங்லே இருக்கு? முதல்ல இதை பத்தி ரகு கிட்ட கேட்கணும். இது எப்போ முடிக்க சொல்லி மெயில் வந்திருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த டிசைன்ஸ் வேண்டான்னு நான் நேத்தே ரிஜெக்ட் பண்ணி மெயில் அனுப்புனனே, திரும்பவும் அதே வந்திருக்கு. ரகு கிட்ட சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லணும். முதல்ல ப்ராப்பரா மெயில் செக் பண்ண சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். கார்த்திக் சார் இருக்காராம், அவரை மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன். சார் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? ஆமாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவங்க கிட்ட பிரவீன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே சார், ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் சார் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே. சார். எஸ் சார், மிஸ்டர் பிரவீன் ஒருத்தர் வந்திருக்காரு, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரா சார்? பிரவீனா? ஆமா ஆமா, நேத்து தான் கால் பண்ணி என்கிட்ட பேசினாரு. ஆஃபீஸ்க்கு வர சொல்லி நான் தான் சொன்னேன். ஸோ அவரை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். அப்புறம் ஃபாத்திமா, ரகு கிட்ட சொல்லி 2 o'clock ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் பேசணும்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே சார். அப்புறம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் பேங்க்குக்கு போற வேலை இருக்கு. ஸோ அங்க இருக்க மேனேஜருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அண்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுங்க. யா ஷூர் சார். ஓகே, பிரவீனை வர சொல்லுங்க. ஓகே சார். எஸ் மிஸ்டர் பிரவீன், சொல்லுங்க. என்கிட்ட பேசணும்னு நேத்தே கால் பண்ணியிருந்தீங்க. உங்களை நான் தான் ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். சொல்லுங்க, என்ன பேசணும்? கார்த்திக் சார், ஆக்சுவலா எங்க எம்டி என்ன எதுக்காக அனுப்புனாருன்னா, உங்க கம்பெனி கூட எங்க கம்பெனியும் டைப் வச்சுக்கலாம், தட் மீன் பார்ட்னர்ஷிப்ல ஒரே நேம்ல கம்பெனியை ரன் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அதான் உங்ககிட்ட அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு வர சொன்னாரு. மிஸ்டர் பிரவீன், 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே உங்க எம்டி என்கிட்ட பேசினாரு. பட் அப்பவே எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே, திரும்பவும் வந்திருக்கீங்க. நோ மிஸ்டர் கார்த்திக், ஆக்சுவலா நீங்க அதை ரீகன்சிடர் பண்ணணும். பிகாஸ் நிறைய கிளைண்ட்ஸ் இப்போ எங்க கம்பெனில இருந்து உங்க கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. கிளைண்ட்ஸ் நிறைய பேர் குறைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல இருந்தோம்னா எங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா கிளைண்ட்ஸும் வருவாங்க. ஸோ உங்களுக்கும் இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கும், எங்களுக்கும் இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதான் கேட்குறோம். சாரி மிஸ்டர் பிரவீன், எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு தெரியாததில்ல, இந்த கம்பெனியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சின்னதாக ஒரு 2 ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்குன்னா அதுக்கு இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரோடைய உழைப்பும் இருக்குது. அதே மாதிரி இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த கம்பெனியை இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ சடனாக இப்போ மற்ற யார் கூடயும் எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்களுக்கு எங்களால் தனித்துவமாக ஒர்க் பண்ண முடியும்னா அது எங்களுக்கு ஓன் கம்பெனியா இருந்தா மட்டும்தான் முடியும். சாரி, எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. மிஸ்டர் கார்த்திக், எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கல்ல. ஸோ வேற கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் இருந்தா உங்களுக்கும் நிறைய ஃபேம் கிடைக்கும். நோ பிரவீன், எங்களுக்கு இருக்க ஃபேம் போதும். ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயம் தான் நீங்க பேச வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ ப்ளீஸ் அகைன் அண்ட் அகைன் இதை பத்தி பேசுறதா இருந்தா நீங்க இங்க வர வேண்டாம். இவன் என்ன சுத்தமா இறங்கி வர மாட்டேன்றான், என்ன பேசினாலும் இறங்கி வர மாட்டேன்றான். இப்ப எம்டி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? அவரு வேற இந்த கான்ட்ராக்ட முடிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காரு. ஷோ, இவன் சுத்தமா இறங்க மாட்டேன்றானே. வேற ஏதாச்சும் பேசணுமா? கார்த்திக், இல்ல நீங்க கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாமே. பிரவீன், உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அகைன் அண்ட் அகைன் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னா யூ கேன் லீவ் நவ். ஓகே மிஸ்டர் கார்த்திக், தேங்க்யூ. நான் கிளம்புறேன். ஓகே. என்ன பட்டு, இன்னைக்கு பேத்தி காலேஜுக்கு போகாம இங்க உட்கார்ந்து இருக்கான்? தாத்தா, எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு தாத்தா, லீவ் தான், அதான் வீட்ல இருக்கேன். ஓ அப்படியா இனியா? சரிம்மா, இன்னும் 6 மாசம் தான் படிப்பு இருக்கு பாத்தியா? ஆமா பாட்டி, இன்னும் 6 மாசம் முடிச்சா நான் யூஜி கோர்ஸ் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் மேல படிக்கணும். ஓ சரி சரி, அப்போ மேல படிக்கணும்ன்ற இதுலதான் இருக்கேன். ஆமா பாட்டி, நிஷா தான் இப்ப பிஜி பண்றால, பண்ணி முடிச்சிட்டு அவ ஏதாச்சும் வேலைக்கு போறேன்னு சொல்றான். அதே மாதிரி நானும் முடிச்சிட்டு ஏதாச்சும் வேலைக்கு போகணும் பாட்டி. சரிடாமா, இந்த காலத்துல பொண்ணுங்க கையிலயும் வேலை இருக்கணும், சம்பாத்தியம் இருக்கணும். நல்லதுதான், போ போ. ஆமா தாத்தா.
என்ன தாத்தா, எப்பயும் மத்தியான டைம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவீங்க, இன்னைக்கு தூங்காம இங்க உட்காந்துருக்கீங்க. என்னன்னே தெரியலடாமா, இன்னைக்கு தூக்கமே வரல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பசியே இல்லைன்னு லேட்டா தான் சாப்பிட்டேனா, இப்பயே மணி 4 ஆயிடுச்சு பாத்துக்க. அதனாலதான் தூக்கமே வரல. சரி அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போமேன்னு வந்து வெளியே உட்காந்துருக்கேன். அட நீங்க பாருங்க, 4 மணி ஆச்சுன்னு தான் பேரு. வெயில் என்ன கொளுத்து கொளுத்துது. எப்பா ஒன்னும் முடியல. ஆமா பாட்டி, செம்ம வெயில் அடிக்குதுல்ல. அங்கங்க மழை வருது பாட்டி. நேத்து கொஞ்சம் மழை வந்தனால இன்னைக்கு பரவாயில்ல, வெளியே நம்மளால உட்கார முடியுது. இன்னைக்கு மழை வந்தா நல்லா இருக்கும்ல பாட்டி? நல்லா தான் இருக்கும். மேகம் கருத்துக்கிட்டு தான் வருது. பாப்போமா, மழை வந்தா நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பூமி குளிர்ச்சி அடைஞ்சா நல்லா தான் இருக்கும். இந்த குட்டி வேற கையில ஒரு பொம்மைய வச்சுக்கிட்டு அதுதான் வேணும்னு அடம் பிடிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சுடா அபி? இந்த பொம்மை தான் கையில வச்சிருக்கல, அப்புறம் என்ன? இனியா, இது நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி மீரா வீட்ல நிறைய பொம்மை இருந்துச்சு. நம்ம மீரா வீட்டுக்கு போமா? போனா மீரா எனக்கு கிஃப்ட் கொடுப்பாளே, அப்போ எனக்கு வேற பொம்மை நான் வாங்கிட்டு வரட்டா? அபி வேணாண்டா, ஏற்கனவே அவங்க உனக்கு 2 பொம்மை கொடுத்துருக்காங்க. அவங்க கடைக்காக செஞ்சு வச்சத உனக்காக ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. வேண்டாம். இனியா, நம்ம மீரா பார்க்க போமா? அவ நல்லா பேசுறாள. எனக்கு மீராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, மீராக்காவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அவங்கள பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன்ல. இங்க பாருடா, நீ எங்களெல்லாம் கூப்பிடுறது வேற, அவங்கள அப்படி கூப்பிடக்கூடாது. அவங்க உனக்கு சித்தி முறை வருவாங்க, நீ சித்தின்னு கூப்பிடு. நான் மீரான்னு தான் கூப்பிடுவேன். அவ என்ன அப்படிதான் கூப்பிட சொன்னாலே. அபி விடுடா, சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாயிடும். இல்ல பாட்டி, நம்மளெல்லாம் கூப்பிடுறது வேற, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்கல்ல பாட்டி, சொன்னா கேட்க மாட்டேன்றான். மீரா போல தப்பாலாம் நினைக்க மாட்டாடா. அவ அபி கிட்ட எவ்வளவு நல்லா பேசி பழகுறா பாத்தியா? அவளுக்கும் அபிய பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவளும் எதுவும் சொல்லாம இருக்கான். பட்டு, உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? என்னடி பேத்தி, கேளு. ஏன் பட்டு, மீராக்கா எல்லார்கிட்டயும் எவ்வளவு ஜாலியா சிரிச்சு பேசுறாங்க. ஆனா ஆனா அவங்களோட அக்கா ஸ்ரீநிதி அண்ணி ஏன் சிரிச்சு பேசவே மாட்டேன்றாங்க? எப்ப போனாலும் உம்முன்னு தான் இருக்காங்க. யார்கிட்டயும் நல்லா கலகலன்னு பேச மாட்டேன்றாங்க. எது கேட்டாலும் 1-2 வார்த்தை தான் பதிலே சொல்றாங்க. இனியா குட்டி, ஒவ்வொருத்தர் பழகிறதுக்கு ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும் பாத்தியா? அந்த பிள்ளை கூச்ச சுபாவமா இருக்கலாம், எல்லார்கிட்டயும் சரியா பேசி பழகாம இருந்திருக்கலாம். அப்படிதானே அவங்க அப்பன் சொன்னா? அதனால கூட அப்படி இருக்கலாமா? போக போக நம்ம வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் சேர்ந்து பேசி பழகினா சரியா போயிட போகுது. இதெல்லாம் புரியுது பட்டு, இருந்தாலும் அண்ணா கிட்டயாச்சும் அவங்க நல்லா பேசணும்ல. அண்ணாவும் அவங்களுமே பேசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல என் பேரனும் அப்படிதான் இருக்கான். அவன் எப்படா கல்யாணம் பேசுவாங்க, பொண்ணு கிட்ட பேசலான்னு துடிப்பாங்க. ஆனா என் பேரன் பத்தியா அந்த எண்ணம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அந்த வேலைனே கிடைக்கான். சரி, நீ தான் போன் நம்பர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே, வாங்கிட்டு வந்தியா? அதுவும் அண்ணன் கிட்ட கொடுத்தியா இல்லையா? அட ஆமா பட்டு, மறந்தே போயிட்டேன் பாரு. நான் வாங்கிட்டு வந்தேன். நானே அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணி பேசி கொடுக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா, மறந்தே போயிட்டேன். சரி சரி பட்டு, இன்னைக்கு அண்ணா வீட்டுக்கு வந்தோடனே சாயந்தரம் எப்படியும் நைட் டைம் ஃப்ரீயா தானே இருப்பாரு, அப்போ அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேச வைக்கிறேன். அப்படியாச்சும் 2 பேரும் பேசி பழகட்டும். ஆமா இனியா குட்டி, உனக்கு எத்தனை நாளுமா லீவு? தாத்தா 1 மாசம் தாத்தா. ஓ பரவாயில்லையே, உன் அண்ணன் கல்யாணத்துக்கு நீ லீவ் போடவே தேவையில்ல போலியே, லீவ்லயே தான் இருக்க போற. ஆமா தாத்தா. நிஷா எப்ப வருவா? நீ மட்டும் வீட்லயே இருக்க. நிஷா வீட்லயே இல்ல. அடி பாவி, நான் இருந்தா என் கூட விளையாட மாட்டியா? உனக்கு நிஷா மட்டும் தான் வேணுமா என்ன? இல்ல இல்ல, நிஷா இருந்தா என் கூட விளையாடுவா. நீ விளையாட வரவே மாட்ற, உட்காந்து பேசிட்டே இருக்கல, அதான். அடி பாவி, நிஷா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா, சரியா? சரி, நீ வா, நாம விளையாட போவோம். அபி, வெயில் எப்படி அடிக்குது பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், வெயில்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம விளையாடலாம், சரியா? ஆமா, உனக்கு பசிக்கலையா? மத்தியானம் சாப்பிட்டது பால் குடிக்கிறியா, இல்ல ஏதாச்சும் ஃப்ரூட் சாப்பிடுறியா? அத்தை கொண்டு வரேன். எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணாம், எனக்கு கிண்டர் ஜாய். அபி, அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் நீ எவ்வளவுதான் சினுங்கினாலும் முடியாது, அப்பா திட்டுவாரு. என்னடி, நான் உன்கிட்ட பேசவே மாட்டப்போ நான் எது கேட்டாலும் இல்ல இல்ல சொல்ற. நான் டாடா கிட்ட உன்னை சொல்லி கொடுத்துருவேன். இரு டாடா வந்த உடனே டாடா கிட்ட இனியா சரியே இல்லைன்னு
இவ பெரிய இவ சொன்னனே நான் பயந்துருவேன். போடி, யார்கிட்டனாலும் சொல்லு. எனக்கெல்லாம் உன் டாடா பார்த்து ஒண்ணும் பயம் இல்ல. இரு டாடா வருவாருல்ல, வந்த உடனே உன்ன சொல்லி கொடுக்குறேன். சொல்லிக்கோ. நான் உன்கிட்ட என்கிட்ட நீ பேசாத. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் அபி ஒண்ணு வேணாம், போ, நீ பேசாத. அபி தங்கம், இங்க பாரு. முடியாது, போ, என்ன விடு. அபி குட்டி, சாரிடா. சரி அபி குட்டி கோவமா இருக்காளா? சரி, கோவம் போகணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு கிண்டர் ஜாய் வேணும், அப்பதான் நான் பேசுவேன். போ. என் பட்டுக்குட்டி, இவ்ளோ கோவமா? வீட்ல கிண்டர் ஜாய் இல்லையே, அதனால இப்ப போய் நம்ம ஆப்பிள் சாப்பிடலாம். ஈவினிங் வரப்போ அப்பாவை கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வர சொல்லலாம், சரியா? நிஜமா அப்பா கிட்ட சொல்லுவியா? ஆமா, எங்க அபிக்குட்டிக்கு வேணுமா, நீங்க வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வரணும்னு சொல்லிடுறேன், போதுமா? இப்ப நம்ம போய் ஆப்பிள் சாப்பிடுவோமா? அத கொஞ்சம் சிரிக்கணும்ல அபிக்குட்டி. இப்படி உம்முனே இருந்தா அபிக்குட்டி பார்க்க அழகாவே இல்ல. அபிக்குட்டி எப்பயுமே சிரிச்சாதான் அழகா இருப்பான். இப்போ அழகா இருக்கனா? ஆமாடி பட்டு, இப்பதான் அழகா இருக்க. ஐ லவ் யூ டி பட்டுக்குட்டி. ஐ லவ் யூ இனியா. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. டேய் பாருடா, உன் பிள்ளைய எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. கடையில இருந்து வந்தா வீட்டுல வயசு புள்ள, பெத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்போம், அம்மாக்காரிக்கு கூட இருந்து உதவி பண்ணலான்னு இல்ல. வந்த உடனே இந்த சின்னுவை தூக்கி மடியில வச்சுக்க வேண்டியது, அது கூடயே மணிக்கணக்கா உட்காந்து பேச வேண்டியது. இத மட்டும்தான் உன் பிள்ளைய பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா? வயசு புள்ள இப்படி இருந்தா என்னடா பண்றது? நாளைக்கு கட்டி கொடுத்தா போற இடத்துல ஒரு காப்பி தண்ணி வைக்க கூட இவளுக்கு தெரியாது, பாத்துக்க. அட நீங்க வேற ஏம்மா, என் புள்ள பாவம் சந்தோஷமா இருக்கா, அது உங்களுக்கு பொறுக்கலையா? விடுங்கம்மா, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யட்டும். இப்பவே போய் அடுப்படியில வேலை செய்யணும்னு அவளுக்கு என்ன இருக்கு? போற இடத்துல எல்லாம் கத்துக்கிட்டோம். அவளுக்குன்னு மாப்பிள்ள பார்த்து எல்லாம் முடிவு பண்றதுக்குள்ள என் பிள்ளை எல்லாமே கத்துப்பான். ஆண்டா, நீயும் உன் பொண்டாட்டியும் செல்லம் கொடுத்து நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க. வயசு பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்கலாமாடா? அம்மா, பொட்ட பிள்ளைங்க எப்பயுமே பிறந்த வீட்டுல இருக்கிற வரையும் தான் சந்தோஷமா இருக்குங்க. என் பிள்ளை இங்க இருக்கிற வரையும் மகாராணியாட்டம் சந்தோஷமா தான் இருக்கணும். நீ சும்மா இருமா, போற இடத்துல எல்லாம் என் பிள்ளை பார்த்து சூதானமா நடந்துக்கும். அம்மாடி, என்னடா இன்னைக்கு கம்மியா தான் சாப்பிட்டேன், அம்மா உனக்கு பிடிக்காதது செஞ்சிட்டாலோ? அதெல்லாம் இல்லப்பா, நான் நல்லா தான் சாப்பிட்டேன். என்னமோ தெரியல, சாயந்தரம் நான் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு வச்சிருந்தாங்கப்பா. அது சாப்பிட்டனால சரியா பசி எடுக்கல. போதும்பா. இருந்தாலும் வயசு பிள்ளை நல்லா சாப்பிடணும் தானம்மா, அந்த அளவுக்கு கடையில வேலை பாக்குறீங்க, அப்ப நல்லா சாப்பிடணும்ல. சரிப்பா. என்ன பொண்ணு பாட்டி, என்னையே பாக்குற? வாய்க்கு ஒரு பூட்டு வாங்கி போடணும்டி. அட போ பாட்டி, எப்ப பார்த்தாலும் நீ திட்டுறது என்ன எனக்கு புதுசா? தினமும் திட்டிக்கிட்டே தான் இருக்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவனே. அடியே, எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். புரியுது பாட்டி, ஆனா இப்ப எனக்கு அது வேண்டாம் பாட்டி, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. இனிமே எல்லா விஷயத்திலயும் பொறுப்பா இருக்க கத்துக்க. மீராவோட அக்கா ஸ்ரீநிதி இருக்கா பாத்தியா, அவளுக்கெல்லாம் பாத்தியா, எதிர்பார்க்காம ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி அடுத்து அவளை கட்டி கொடுத்த உடனே மீராக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கும் பார்த்தா தானே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அதே மாதிரி கல்யாணத்தையும் பண்ணி தானே பிள்ளை ஆகணும். சொன்னா கேளு, இதுக்கப்புறம் பொறுப்பா இரு. என்னாச்சுங்க, ராத்திரி தூங்க போற நேரத்துல உட்காந்து மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பாட்டிக்கு வேற என்னமா வேலை? சரிதான். ஏங்க, இந்தாங்க பாலு. கொண்டா ராணி, பிள்ளைக்கு எங்கத்த உங்க புள்ள ராத்திரி நேரத்துல பாலை குடிக்கிறா? அதெல்லாம் அவ குடிக்கிறது இல்ல. இந்தாங்க. அப்பா, காலெல்லாம் ஒரே வலி. ஏங்க, சாயந்தரம் லட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னம்மா ராணி, என்ன சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, ஸ்ரீநிதி கல்யாணத்துக்கு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா நேத்து நகை எடுக்க போற இடத்துல காசு கொஞ்சம் செலவாயிடுச்சு போல. அதான் கைமாத்தா காசு கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்டுட்டு போனாங்க. அப்படியா? எவ்வளவுமா கேட்டாங்க? ஏங்க, ஒரு 3 லட்சம் இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. கைமாத்தா கூட இல்ல, வட்டி கூட கொடுத்துடுறாங்களாமா. அட என்னம்மா, அவங்க கிட்ட போய் நம்ம வட்டி வாங்கிட்டு இருப்போமா? கையில ஒரு 1 லட்சம் இருக்கு, 2 லட்சம் நாமளே வெளியே தான் ஏற்பாடு பண்ற மாதிரி இருக்குமே. ஓ அப்படியா? சரிங்க, நான் அவங்க கிட்ட சொல்லி பாக்குறேன். அப்பா. என்னடா? அப்பா, நீங்க காசுலாம் எதுவும் ஏற்பாடு பண்ணாதீங்கப்பா. மீராவும் இன்னைக்கு வந்து அதுதான் பேசினா. நாளைக்கு கடையோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 2 லட்சம் எடுக்கலான்னு இருக்கோம்ப்பா. அதனால நம்ம கிட்ட இருக்க 1 லட்சத்தை கொடுங்க, மீதி 2 லட்சத்துக்கு கடையில இருந்து எடுத்துக்கிறோம்ப்பா. என்னம்மா சொல்றீங்க? கடையில இருந்தா உங்களுக்கு
ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, பாத்துக்கிறோம். அப்படியாடா, சரி சரி. வெளியில கடனுன்னு வாங்கினா வட்டி கட்டுறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடும். மாசம் மாசம் அதுக்கு தனியா வேற காசு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரி, கடை பணத்துல இருந்து எடுக்கிறீங்கன்னா ஆனா மாசம் மாசம் போட்டு சரி பண்ணிக்கோங்க, சரியா? ராணி, காலையில ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குல்ல, எடுத்து கொடுத்துட்டு போறேன். நீ லட்சுமி வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துரு, சரியா? சரிங்க. சரிம்மா, டைம் ஆகுது பாருங்க. எல்லாரும் போய் தூங்குங்க, போங்க. லட்சுமி, காலையில வயலுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். ஒரு 4 மணிக்கே எழுப்பி விட்டுரு. என்னாச்சுங்க, ஏதா வேலையா? ஆமாம்மா, கொஞ்சம் பயிருக்கெல்லாம் நாளைக்கு உரம் போடுற வேலை இருக்கு. ஆளுங்க வர சொல்லியிருக்கேன், அதாம்மா. சரிங்க.